பிரான்ச்சஸ் ஆஃப் பியூர் சைக்காலஜி, அடிப்படை உளவியலின் பிரிவுகள். 1. ஜென்ரல் சைக்காலஜி, சைக்காலஜிக்கல் ரூல்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் தியரிஸ். உளவியல் விதிகள், கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளை உருவாக்குதலை நாம் பொது உளவியல் என்று அழைக்கிறோம். 2. அப்நார்மல் சைக்காலஜி describes and explains the behavior of abnormal people in relation to their environment. நெறிப்பிழை நடத்தை உடையவர்கள் இடையே சுற்றுப்புற சூழ்நிலை இணைவின் அடிப்படையில் அவர்களின் நடத்தையை பகுத்தாராய்ந்து விளக்குதல், விவரித்தல் நாம் நெறிப்பிழை உளவியல் என்று அழைக்கிறோம். 3. சோஷியல் சைக்காலஜி, சமூக உளவியல், குரூப் பிஹேவியர் அண்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பீப்புள் அண்ட் தம்செல்ஸ். குழுவியல் நடத்தை மற்றும் ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி படித்தலை நாம் சமூக உளவியல் என்று அழைக்கிறோம். 4. எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி, ஆய்வக உளவியல், carrying out psychological experiments along with scientific experiments. அறிவியல் ஆய்வக முறையில் உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ளப்படுதலை நாம் ஆய்வக உளவியல் என்று அழைக்கிறோம். 5th one, physiological psychology, biological and physiological basis of behavior. உயிரியல் மற்றும் உடற்செயலியல் சார்பான நடத்தையை பற்றி படித்தலை நாம் உடற்செயல் உளவியல் என்று அழைக்கிறோம். தென் 6th one, பாராசைக்காலஜி, சார்பு உளவியல். இதுவே நியூ ஃபீல்டாக இருக்கக்கூடிய உளவியலாக, ஒரு புதிய துறையான உளவியலாக நாம் பார்க்குறோம். Study about of extrasensory perception, precognition, cases of claimed rebirth, telepathy and allied phenomena. சார்பு உளவியல் என்பது அதிவிதமான புலன்காட்சி, முன் அறிவு செயல், மறுபிறப்புகளை பற்றி, டெலிபதியை பற்றி பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம சார்பு உளவியல் என்று அழைக்கிறோம். தென் ஜியோ சைக்காலஜி, ரிலேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், பர்டிகுலர்லி வெதர், கிளைமேட், சாயில் அண்ட் லேண்ட்ஸ்கேப் வித் பிஹேவியர். புவி உளவியல் என்பது குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும்னா உடற்செயலியல் சார்ந்த நிகழ்வோடு இயற்பிய சூழ்நிலையான காலநிலைகள், மண்ணின் தன்மை, சரிவு நில வாட்டங்களின் அடிப்படையில் நடத்தைகள் நிர்ணயிக்கப்படுகிறது. தென் டெவலப்மெண்டல் சைக்காலஜி, ப்ராசஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் இன் ரிலேஷன் டு த பிஹேவியர். வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுடன் தொடர்புடைய நடத்தைகளை பற்றி படித்தலை நாம் வளர்ச்சி அல்லது மேம்பாட்டு உளவியல் என்று அழைக்கிறோம்.